உலகெங்கும் வாழும் என் அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். அதாவது சர்க்கார் படம்னு நினைக்கிறேன். அதில் தளபதி விஜய் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனநாயகத்தோட மிகப்பெரிய வீக்னஸ், அதாவது பலவீனமே ஒரு கட்சி ஆள்றது. ஆ, ஒரே ஒரு கட்சி தான் ஆள்றது. அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. ஏறக்குறைய போகிற போக்க பார்த்தா தமிழ்நாட்டில் அப்படி தான் ஒரு சூழல் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் என் தளபதி கட்சி தொடங்கினோட எல்லா பயலுக்கும் ஆட்டம் கண்டு போச்சு. எப்படின்னா 50 வருஷமா எதிரும் புதிருமா இருந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஒண்ணு கூடுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கூத்தா இருக்கு பாருங்களேன். அப்ப என் தளபதி விஜய் தமிழ்நாட்டுல கட்சி தொடங்குனதே ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு செயலா இன்னைக்கு தெரியுது. இது வந்து எல்லாரும் நீங்க என்ன வேணா பண்ணி என் தளபதிய அமுக்க பார்க்கலாம். ஆனா என் தளபதி சாதாரண ஆள் இல்ல தம்பி. இது என்ன தம்பி, என் தளபதி முதன்னு படம் எடுக்கும்போது என்னடா எழுதுனீங்க? இதெல்லாம் ஒரு மூஞ்சியா தானே என் தளபதியை பார்த்து எழுதுனீங்க. இன்னைக்கு உங்களால என் தளபதியை எதிர்த்து நிக்க முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டோட உச்சபட்ச நடிகரா என் தளபதி வந்திருக்காரு. என்னடா பண்ணிருவீங்க நீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, போய் வதந்தி அவதூறு கிளப்பிடுவீங்களா? அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. ஆனா தம்பி, ஜனநாயகம்னு ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் என் தளபதி விஜய் களத்துல இறங்குவார். இதை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு கணக்கான பாரம்பரிய மிக்க கட்சின்லாம் சொல்லி தெரியுறீங்களா? உங்க தொண்டர்கள்லாம் உங்களோட 50 வருஷமே இருந்திருக்காங்கன்னு வச்சுப்போமே. அவங்கெல்லாம் உங்களை நம்பி 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 நடந்து 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 கால் தேஞ்சு போய் அரசியல்ல தோத்து போய் தான் உட்காந்துருக்காங்க. ஆனா என் தளபதி அப்படி இல்லை. ஒரு அசுர வேட்டைக்கு கிளம்பியிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டு தேர்தல்ல காட்ட போறோம் பாரு, தாவேக்கா ஆட்கள்னா யாருன்னு. நாங்க வேற ஒரு பிரீடு தம்பி. நாங்க ஆளே வேற. நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கே எங்க தங்க தளபதி தான். பாத்துருவோம்டா.